அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல தேவன், எனக்கு கிருபை தந்தார். ஆமென். சரி, இப்போ அதிருப்தியான எப்படி அதிருப்தி வருது? அதிருப்தி வந்தால் என்ன செய்வோம்? இப்போ அதிருப்தியிலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும்? இந்த அதிருப்தியான வாழ்க்கையிலேருந்து நான் வெளியில் வரணும் பாஸ்டர், என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சிம்பிளாக ரொம்ப ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். 4 விஷயத்தை சொல்லித்தரேன். இந்த மேலே இருக்கிற அத்தனையும் சேர்த்துக்குங்க. அதோடு இந்த 4வது விஷயத்தையும் சொல்லிடுறேன். சபை வருவதை நிறுத்துவதற்கு எந்த காரணம் இருந்தாலும் அது சாத்தானால் உங்களுக்கு வஞ்சகமாய் கொடுக்கப்படுகிற அதிருப்தி காரணங்கள். பிசாசு தான் சபை வருவதை தடுக்கிறான், அதை வஞ்சகமாய் உங்களுக்குள் செய்கிறான். இந்த அதிருப்தியிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். என்னை இன்றைக்கி சர்ச்சுக்கு போக விடாமல் தடுக்கிறது பிசாஸ், வேறு யாரும் கிடையாது. நீ வராமல் இருக்கிறன்னா அதுக்கு காரணம் அது ஆண்டவருடைய வேலை கிடையாது. ஆண்டவர் என் ஆலயத்துக்கு வாங்கன்றார். ஆலயத்துக்கு நீ போவாதேன்னா அது பிசாசனுடைய வஞ்சகமான அதிருப்தி காரணம். உனக்குள்ள அதிருப்தியை கொடுத்தா நீ போக மாட்ட. நீ போகலைன்னா அடுத்து என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியும். அவனுடைய ஒர்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை தான் பரிசுத்தமான காரியங்களுக்கு எதிர்மறையாக செய்ய, பரிசுத்தமான காரியத்துக்கு எதிர்மறையாக நீ செய்வதற்கு தூண்டப்படும் போது அது சாத்தானால் உங்களுக்கு கொடுக்கப்படும் வஞ்சக காரியம். ஆப்போசிட்டாக நீ செய்கிற, ஸ்பிரிச்சுவலியாக நீ செய்யலை, மாம்சீகமாக செய்கிற, உலக பிரகாரமாக செய்கிற, விக்கிரக சம்பந்தமாக நீ போய் சீரழிகிறனா செய்கிறனா அது சாத்தான் உனக்குள்ளே வைத்த அதிருப்தி என்னும் வஞ்சகம். 3வது, ஜெபிப்பதற்கு விருப்பம் இல்லாத, சொல்லுங்க எல்லாரும், வாஞ்சை இல்லாத, இஷ்டம் இல்லாத காரியங்கள் உங்களில் காணப்படுமானால் அது சாத்தானால் உங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிருப்தி வஞ்சக வலை. நீ ஜெபிக்க முடியலன்னா அது பிசாசு உனக்கு பண்ணுற வலை, விரித்திருக்கிற வலை. நீ வேதம் வாசிக்காமல் பைபிளில் மேலே சொல்லியிருக்கலாம் இது மாதிரி நல்ல காரியங்கள்லாம் நீ செய்ய மாட்டேன்றனா அதுக்கு காரணம், உன்னில் காணப்படாமல் இருப்பது காரணம் சாத்தான் உன்னை வஞ்சகமாய் வலை விரித்து கெடுத்து கொண்டிருக்கிறான். இதை நீ புரிஞ்சாதான் அதிருப்தியிலேருந்து நீ வெளில வர முடியும். 4வது, ஊழியம் செய்வதற்கு உங்களுக்கு ஆர்வமற்று இருப்பீர்களானால் அது சாத்தான் உங்களுக்கு விரித்திருக்கிற அதிருப்தி என்னும் வஞ்சக வலை. ஊழியம் செய்ய ஆண்டவரும் அப்போஸ்தலர்களும் நமக்கு சொல்லியிருக்காங்க. வேதம் ரொம்ப சொல்லுது ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியம் செய்யணும்னு. ஆனால் நீ செய்ய மாட்டேன்னு சொன்னால் அது வேதத்துக்கு எதிராக சாத்தான் உனக்கு வைத்திருக்கிற வஞ்சக வலை. இந்த ஊழியத்தை செய்ய குடும்பமே தடையாக கூட இருக்கலாம். அதை பற்றி உனக்கு கவலையே பட வேண்டாம், அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஆனால் நீ அதிருப்தியில் ஊழியத்தை செய்யாமல் நிறுத்துறீனா அது சாத்தானுடைய வஞ்சக வலை. மேலும் 23 காரியங்களையும் நீங்கள் செய்திருக்கிறதுக்கு காரணம் அந்த அதிருப்தியை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து உங்களை அதெல்லாம் நிறுத்துறது, சபை வர்றதை நிறுத்துறது, ஜெபிக்கிறது, வேதவாதி ஊழியம் செய்கிறத, கொடுக்கறத, சரியான திட்டங்களை போடாமல் இருக்க, வரங்களை பயன்படுத்த. நான் சொன்ன அந்த 23 காரியங்களையும் நீங்கள் ஏன் அதை செய்கிறீங்கன்னா பிசாசு உங்களுக்குள்ள அதை வஞ்சகமாய் நுழைத்திருக்கிறான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் வெளில வர முடியும். ஆமென் சொல்லுவோமா? நம்பர் 2, தேவன் தெளிவாக்குகிறார். சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளாக அதை சொல்லி விளக்க சொல்ல விரும்பலை. உதாரணத்துக்கு சில காரியங்களை சொல்கிறேன். நீங்கள் அதிருப்தியில் இருக்கும் பொழுது தேவன் முதலாவது தேவனுடைய சத்திய வசன ஆலோசனைகள் மூலம் உங்களோட இடைப்படுகிறார். இப்போ இடைப்படுறார் பார்த்தீங்களா? எப்போ நீ இப்படி இருக்கிற, நீ அதிருப்தியில் இருக்கிற, அதிருப்தி உனக்குள்ளே வந்து நீ இதெல்லாம் செய்யாமல் போனதுக்கு சாத்தானுக்கு நீ இடம் கொடுத்துருக்கிற, அதனால் இதெல்லாம் உன்னால் செய்ய முடியாமல் நீ இப்போ கஷ்டப்படுற நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கிற. உன பிரச்சனைக்கு காரணம் இந்த சாத்தானை நீ கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்றதையும் என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யணுங்கிறதையும் தேவனுடைய பைபிளை தூக்கி எல்லோரும் காட்டுங்க. பைபிளை தூக்கி காட்டுங்க. எல்லோரும் பைபிளை தூக்கி கையில் காட்டுங்க. இதில் தான் உங்கள் அதிருப்தியை நீக்கக்கூடிய ஆலோசனைகள் இருக்குது. நம்பர் 1 சொல்லுங்க. இதில் தான் என்னுடைய அதிருப்தியை நீக்குகிற ஆலோசனைகளை தேவன் வைத்திருக்கிறார். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். எல்லாத்தையும் இழந்துட்டான், ஒன்றுமே இல்லை. இப்போ பண்டம் பாத்திரம், ஒரு டம்ளர், ஒரு ஸ்பூன் கூட கிடையாது, மொத்தமும் போச்சு.
ஆனால் பைபிள் சொல்லுது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். அடுத்த 2-3 வசனம் கழித்து சொல்லுது, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், எதெல்லாம் இழந்தியோ அதெல்லாம் உனக்கு வந்துரும்னு. அவனுக்குள்ள அப்போதான் வந்ததுங்க ஒரு உற்சாகம். ஆமென் சொல்லுவோமா? இதெல்லாம் நீங்கள் பைபிளை படித்தா தான் நீங்கள் இழந்தது, நீங்கள் விட்டது, நீங்கள் கஷ்டப்பட்டது, நீங்கள் சீரழிஞ்ச காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில் நாசப்படுத்தப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஸோ இந்த பைபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, பைபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேதத்தை படிக்காத ஆட்களுக்கு உற்சாகம் கிடைக்காது, அதிருப்தி நீங்காது. அப்படியே தான் வாழணும், பைபிள் படிக்கணும். ரெண்டாவது, தனிப்பட்ட வாழ்வின் ஆய்வுகள். தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க நேரம் எடுக்கணும். நான் செய்கிறதெல்லாம் சரின்னு நினைக்கக்கூடாது. சிலர் இருக்கீங்க, நான் செய்கிறதெல்லாம் கரெக்டு, அவங்க செய்கிறதெல்லாம் தப்பு, ரெண்டுமே தப்பு. அடுத்தவங்கள தப்புன்னு நியாயம் தீர்க்கிற அதிகாரம் எந்த விசுவாசிக்கும் தேவன் கொடுக்கல. ஆலோசனை கொடுக்கலாம், நீங்கள் ஏதோ தவறு செய்கிற மாதிரி தெரியுது, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படி சொல்லலாம். நீ செய்ய தப்புன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அதோட மிக மோசமான ஒரு தவறு, நான் செய்கிறதெல்லாம் சரி சொல்கிறீங்களா, இருக்கீங்களா? நீங்கள் இந்த மாதிரியான நிகழ்வுகளை உட்காந்து யோசிக்கணும். நம்ம பண்ணுறது கரெக்டாக? சர்ச்சுக்கு போகிறோமே, ஆராதிக்காமல் இருக்கோமே, கைத்தட்டாமல் இருக்கோமே, பாடாமல் இருக்கோமே, லேட்டாக போகிறோமே, இந்த இடத்துல இப்படி நடந்துக்கிறோமே, மனைவிக்கிட்ட இப்படி பேசுகிறோமே, புருஷன்கிட்ட இப்படி பேசுகிறோமே, பிள்ளைங்களை இப்படி ட்ரீட் பண்ணுறோமே, பேரண்ட்ஸ்கிட்ட இப்படி நடந்துக்கிறோமே, வேலை ஸ்தலத்தில் இப்படி இருக்கிறோமே, பண விஷயத்தில் இப்படி இருக்கிறோமேன்னு நீங்கள் உங்களை உட்காந்து ஆராயணும். நீங்கள் சரியாக இருக்கீங்களான்னு ஆராயணும். நான் செய்கிறதெல்லாம் சரி, நான் கரெக்டாக இருக்கிறேன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க, பிரச்சனை உங்களுக்கு வந்துடும், வேறு மாதிரி நீங்கள் சிக்கிடுவீங்க. நான் செய்கிறது கரெக்டாக, நான் வாழ்கிறது கரெக்டாக, எங்கள் குடும்பத்தில் நான் எப்படி இருக்கேன், சபையில் நான் எப்படி இருக்கேன், தேவனோடு எப்படி இருக்கேன், என் ஜெபத்தில் ஒழுங்காக இருக்கா, நான் ஜெபிக்கிறதெல்லாம் கரெக்டாக ஜெபிக்கிறேன்னா, ஒரு மனதோட எல்லாத்தையுமே நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் ஆய்வுகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஆய்ந்து பார்க்காம, உயித்து பார்க்காம, உள்ளான உங்களுடைய நிலைமையை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாமல், ரிசர்ச் பண்ணாமல் நீங்கள் அதிருப்தியிலேருந்து வெளில வர முடியாது. நம்பர் 3, சரியான விதத்தில் ஆலோசனை தருகிற நபருடன் ஆலோசிக்க வேண்டும். சரியான விதத்தில் ஆலோசனை தருகிற நபருடன் ஆலோசிக்க வேண்டும். தப்பு தப்பாக கைட் பண்ணுற ஆட்கள்கிட்ட போயிடக்கூடாது. எப்போவுமே சொல்கிறேன், நான் அந்த கணவன் மனைவி குடும்ப பிரச்சனைன்னு வரும்போது மனைவி ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லும், மீதி எல்லாம் அவரை பற்றி கோபமாக பேசினே இருக்கும். அந்த ஆளும் அப்படி பண்ணுறான், அந்த ஆள் இப்படி பண்ணுறான், அவ்வளோ குடும்பம் இப்படி பண்ணுறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், அதை பண்ணுறான், அதை பண்ணுறான் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே அடிக்கிட்டு போவோம். ஆனால் அந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்கும், அவன் வந்தார், போன நேற்று வந்தார், அல்வா வாங்கி கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு மீதி எல்லாம் சொல்லும். வீட்டுக்காரரை கூப்பிட்டு விசாரித்தா அவள் அப்படி பண்ண ஒரே ஒரு நல்ல காரியம் சொல்லுவார். அவ்வளோதாங்க. இந்த நல்ல பாயிண்ட்டை மட்டும் எடுத்துருவேன். எடுத்துட்டு இப்போ இந்த ரிமோட்டை அங்கே வச்சா இவ்வளோ பெரிய இடத்துல சின்னதாக தெரியுமா, எடுத்துகிட்டு வந்து கண்ணுக்கிட்ட வச்சா மொத்தமுமே மறைஞ்சிரும். அதே தான் அவங்ககிட்ட சொல்லுவேன், நேற்று நீங்கள் அல்வா வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்களா அவங்க மனைவி, ஐயோ 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 உருகுது உங்கள் மேலே பாசம். என் வீட்டுக்காரர் எனக்கு அல்வா வாங்கிட்டு வந்துட்டார், என் வீட்டுக்காரர் எனக்கு அல்வா வாங்கிட்டு வந்துட்டார், என் வீட்டுக்காரர் எனக்கு அல்வா. அது ஒரு தடவை தான் சொல்லியிருக்கோம். ஆனால் நம்ம அதை இணைக்கணும், வேறு வழி கிடையாது. அதுக்கிட்ட போயிட்டு வீட்டுக்கார்கிட்ட போயிட்டு உங்கள் மனைவிக்கிட்ட போயிட்டு வீட்டுக்கார் சொன்ன அந்த நல்ல விஷயத்தை அப்படி பண்ணான், இப்படி பண்ணான். அப்போ இது இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், ஒரே ஒரு தப்பு சொல்லியிருக்கோம், அது நம்பிராத, அவன் வேறு எவ கூடியோ இருக்கான் அப்படின்னு நல்லா இருந்த குடும்பத்தையும் நாரடித்து நாசம் பண்ணி தப்பு தப்பாக சொல்லி கொடுத்து கெடுத்து விட்டுறது. தப்பான ஆள்கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடாது. உங்களுக்கே நல்லா தெரியும், இன்னொருத்தரை பற்றி தப்பாக சொல்கிறாங்களா, அப்போது அவங்க தப்பான ஆளாக தான் இருப்பாங்க. ஆமென் சொல்லுவோமா? அவ்வளோதான். நல்லபடியாக சொல்ல, உன் புருஷன் உன்னை அவ்வளோ நேசிக்கிறேன், உன் மனைவி, உங்கள் அப்பா உங்கள் அம்மா அவ்வளோ உன் மேலே அன்பாக இருக்காங்க, உன் பிள்ளைங்க அவ்வளோ பாசமாக இருக்காங்க, அவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னு இருக்கிறதையே பெருசாக காட்டி கொடுத்துடணும். அவ்வளோதான்.
ரிமோட்டு தான் அங்கே தூக்கி போட்டால் அது ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். கண்ணுக்கிட்ட வச்சுருங்க, அவ்வளோதான். அந்த அந்த ஒரே ஒரு விஷயந்தான், கண்ணுக்கிட்ட வச்சு மீதி எல்லாம் மறைச்சிருங்க. இது ஒன்றை மட்டும் சொல்லுங்கள், அவ்வளோதான். அந்த குடும்பம் இணைஞ்சி சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ தப்பான ஆள்கிட்ட போய் ஆலோசனை கேட்கக்கூடாது. சரியான ஆள்கிட்ட போய், சரியான ஆள் சில நேரங்களில் நம்மளை குத்துற மாதிரி தான் இருக்கும். 4வது, ஊழியரோடு நேரம் எடுத்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஊழியர் கூட, அதாவது ஊழியர் கூட பிரச்சனை இல்லைன்னா, சிலருக்கு பாஸ்டர் கூட பிரச்சனையாக இருப்பாங்க. சபைக்கு வரும், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னோ, ஆனால் பாஸ்டரை கண்டாலே அதுக்கு ஆகாது. ஆனால் ஜெபம் பண்ணிக்கும். இந்த மாதிரி விசுவாசியெல்லாம் நான் உலகத்தில் பார்த்ததே கிடையாது. ஆகாது தான், ஆனாலும் வந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்கு. ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். பாஸ்டர் கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லாத பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பாஸ்டரோட நேரம் எடுக்கலாம். உலகத்திலேயே உங்களுக்கு உதவி செய்ய கொடுக்கப்பட்டிருக்கிற 3வது உதவியாளர், உலகத்தில் உங்களுக்கு உதவி செய்ய கொடுக்கப்பட்டிருக்கிற 3வது உதவியாளர் பாஸ்டர். மற்ற 2 பேர் யாருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு மற்ற 2 பேர் யார்? 2 எது? யார் அல்லது எது? புரியல, கேட்கல எனக்கு. மனைவி? வாய்ப்பே இல்லை. நான் சொல்கிறது சாப்பாடு கொடுக்கறதுக்கான உதவியாளர் இல்லை. இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற 3 உதவியாளர்கள். 3வது உதவியாளர் பாஸ்டர், பரிசுத்த ஆவியானவர். ஃபஸ்ட்டு அவர் தாங்க, பரிசுத்த ஆவியானவர் தான் ஃபஸ்ட்டு. 2வது இல்லை இல்லை இல்லை, அப்பா அம்மா தான் ஆபத்தானவங்களே. ஆமாம், சில அம்மாலாம் கெடுத்து விடுது பிள்ளைங்களை, சில அப்பா கெடுத்து விட்டுறாரு பிள்ளைங்களை. உதவியாளராக நீங்களாம்? ஆமாம், அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன். இல்லை, 2வது என்னது? இப்போ தூக்கி காட்டினீங்களே, அதுதான் உங்களுக்கு உதவியாளர், தி பெஸ்ட்டு. ஃபஸ்ட் ஆவியானவர், 2வது பைபிள், 3வது பாஸ்டர். ஆனால் இந்த 3வது இருக்கிறவரை பகைச்சிங்கன்னா, அந்த உதவியாளருடைய உதவியை பிசாசு கட் பண்ணிட்டா நீங்கள் நிறைய விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிருவீங்க. ஏன் தெரியுமா? அந்த 3வது உதவியாளராக இருந்தாலும் அவர் ரொம்ப நெருக்கமான லைவில் இருக்கிறவர். ஆமென். ஆவியானவரை கூட பல நேரங்களில் நீங்கள் சரியாக ட்ரீட் பண்ணாமல் இருக்கும்போது அமைதியாகிடுவார். ஆனால் அந்த பாஸ்டர் அமைதியாக இருக்க மாட்டார். நீ ஏடா கூட பண்ணாலும் பக்கத்தில் வந்து நின்று, ஏன் பிரதர் இப்படி செய்கிறான் பார், ஏன் சிஸ்டர் இப்படி இருக்கீங்கன்னு கேட்பார். விட மாட்டார். ஃபோன் பண்ணி, ஓ எங்கேயா சர்ச்சுக்கு வராமல் போனேன், சிஸ்டர் ஏன் வரலை அப்படின்னு கேட்பார். விட மாட்டார். ஆனால் ஆவியானவர் அமைதியாகிடுது. வேதம் பல நேரங்களில் புரியவே புரியாது. நான் ஆரம்பத்தில் பைபிளை படிச்சுட்டு உலகத்தில் எவரும் என்ன மாதிரி பைபிள் படித்ததே கிடையாதுன்னு பெருமையாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால் மோசைக்கு 2 பொண்டாட்டின்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அட பாவி, மீதியான் தேசத்து பொண்ணும் அதுதான், எத்தியோப்பியா தேசத்து பொண்ணும் அதுதான், 2 ஒன்று தான். அவருக்கு ஒரு மனைவி தான், 2 மனைவி. ஏன்னா மீதியானில் ஒரு பொண்ணு, எத்தியோப்பியாவில் ஒரு பொண்ணுன்ட்டேன். அப்புறம் பைபிள் ஸ்காலர்ஸுடைய புஸ்தகங்கள்லாம் படித்த பின்னாடி தான் நம்ம மொத்த பைபிளில் 15% கூட இன்னும் 31 வருஷத்தில் படித்து தேரவில்லைன்னு நினச்சேன். அல்லேலூயா. தயவுசெய்து சொல்கிறேன், இந்த 3வது உதவியாளரை பகைச்சிடாதீங்க. பகைச்சிங்கன்னா பெரும்பகுதி நீங்கள் இழந்துருவீங்க உங்களுக்கான உதவிகளை. ஸோ அவரோடு நேரம் எடுக்கணும். 6வது, அவசரம் காட்டாமல் சிறிது காலம் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் இந்த அதிருப்தியான நேரத்தில் தவறு நிறைய செய்வான், பாவம் நிறைய செய்ய ஆரம்பிச்சிருவான். சர்ச்சுக்கு வரமாட்டேன் போ, ஏங்க சபைக்கு வாங்க, முடியாது கிளம்பு, நான் வரமாட்டேன் போ. ஏம்மா சபை கிளம்பலையா? நான் வரல போ. நேற்று நீ எனக்கு வந்து அல்வா வாங்கிட்டு வந்து தரல, நான் சபைக்கு வரல போ. போச்சு, அமைதியாக இரு, அவசரப்பட்டு தப்பு பண்ணிடாத, அமைதியாக இரு, சபைக்கு பா, உட்காரு, கத்துறாங்க, பேசுவார் உன் கூட, உன் பிரச்சனை என்னன்றதை பேசுவார். அல்லேலூயா. அதனால் சிறிது அவசரம் காட்டாமல், சிலலாம் அவசரத்தில் டடார் புடார்னு பண்ணிடுவாங்க. போச்சு, அவசரம் காட்டாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்.
ஆறாவது, தேவனோடு புலம்புவதற்கும் அழுவதற்கும் தனிப்பட்ட நேரம் எடுத்துக்கோ. தனியாக போ, உட்காந்து எங்கேயாவது உட்காந்து அழு, புலம்பு. முன்னாடிலாம் நான் ஒழுங்காக தான் இருந்தேன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்போ என்னால் அப்படி இருக்க முடியல. முன்னாடிலாம் நான் நல்லா ஜெபிப்பேன் ஆண்டவரே, இப்போ ஏன் ஆண்டவர் என்னால் ஜெபிக்க முடியல. நான் அப்போல்லாம் நல்ல பைபிள் படிப்பேன் ஆண்டவரே, ஊழியெல்லாம் நிறைய செஞ்சுருக்கேன் ஆண்டவர், ஏன் ஆண்டவரே இப்போ என்னால் செய்ய முடியல. என்ன காரணம் ஆண்டவரே? அங்கே வந்து யாரையும் சொல்லக்கூடாது. அவனால தான் ஆண்டவரே, இவளால் தான் ஆண்டவரே சொல்லாத. கூடுமான வரை சொல்லணும்னு சொன்னால் உன்னை தான் நீ சொல்லணும். நான் தான் சரியில்லை, நான் தான் சரியில்லை ஆண்டவர். நேரம் எடுங்க, அழுங்க. தனியாக போய் எங்கேயாவது ஒரு ஏதாவது இடத்துக்கு போயிருங்க. ஒரு முறை ஒரு பாஸ்டர் சொன்னார், 100 அடி இந்த பைபாஸ் ஓப்பன் பண்ண நேரம் அங்கே போய் ஜிலோன்னு இருக்கும். அங்கே போய் நிறுத்திட்டு வண்டியை நிறுத்திட்டு காருக்குள்ளே உட்காந்து, முன்னாடி மாதிரி நான் இல்லை ஆண்டவரே, முன்னாடி மாதிரி நான் வாழ முடியல ஆண்டவரே, ஊழியெல்லாம் சரியாக செய்ய முடியல, அன்னைக்கு மணிக்கணக்காக ஜெபிச்சு இப்போ முடியல ஆண்டவரே, ஏன் ஆண்டவரேன்னு சொல்லி அழுது புலம்பினேன். என் மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. அவ்வளோதாங்க. கொஞ்சம் நேரம் எடுங்க, டைம் எடுங்க. நான் அப்படியே போவேன்னு ஓடிடாதீங்க. போய் தேவனோடு கொஞ்சம் எடுங்க. உங்கள் வண்டிலாம் இருக்கும், சில இடங்கள்லாம் இருக்கும் பாருங்கள். நான் சொல்கிற பைபாஸில் இந்த வானகரம் பைபாஸு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க, அப்படியே உட்காந்துட்டு ஆண்டவரே. சில இடங்கள்லாம் இருக்குது, தனியாக போய் உட்காந்து ஜெபம் பண்ணுறதுக்கு. சில பாஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, ஹோட்டல் ரூம் புக் பண்ணிவிடுவாங்க. போயிட்டு காசு போனாலும் பரவாயில்ல, ஆண்டவரோட ஒப்புராயிட்டு வந்துடலான்ட்டு போயிட்டு ரூமுக்குள்ளே உட்காந்து கதவை சாத்திட்டு வெளியில் சத்தமே அப்படியே உட்காந்து கதறி அழுது ஆண்டவரேன்ட்டு வந்துடுவாங்க. நேரம் எடுக்கணும். பவுல் அப்போஸ்தலன் 7வது பாயிண்ட், தீமோத்தேயுவை இப்படி அதிருப்தியில் இருந்த தீமோத்தேயுவை உற்சாகப்படுத்துகிறார். அதான் சொன்ன, தேவன் உங்களை உற்சாகப்படுத்துவார். எப்படி உற்சாகப்படுத்துவார் தெரியுமா? இப்படி சபைக்கு வரும்போது, கலங்காதே, நான் உன் தேவன், உன்னோடு இருக்கிறேன். நான் இப்போ சொல்கிற அந்த வார்த்தை ப்ராக்டிக்கலாக சொல்லலை, கர்த்தர் இப்போ சொல்கிறத உணர்த்துறத சொல்கிறேன். கலங்காதே, நான் உன் தேவன், உன்னோடு இருக்கிறேன். இது ஆவியானவர் யாருக்கு சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல, தைரியமாக சொல்கிறேன். கலங்காதே, நான் உன் தேவன், உன்னோடு இருக்கிறேன். கையை தட்டியிருக்கணும் நீங்கள் நேரத்துக்கு. இப்படி ஆவியானவர் சபை கூடி வரும் பொழுது உங்களை உற்சாகப்படுத்துவார். அதிருப்தி நீங்கும். என் கூட இருக்கிறாரா, இன்னைக்கு என்னோட பேசினார் என் ஆண்டவர் அப்படின்னு நீங்க உற்சாகம் அடைஞ்சிருவீங்க. இதுக்கு தான் நீங்க சபைக்கு கூடி வரணுங்கிறது. திடீர்னு பேசுவார், திரும்ப ஆவியானவர் சொல்ல சொல்லி உணர்த்துறார். சொல்ற, கலங்காதே, நான் உன் தேவன், உன்னோடு கூட இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் தேவன், உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். இதுதான் ஆவியானவர் பேசுற. இப்ப பாருங்க, ஒரு பிரசன்னம் அப்படியே இந்த இடத்தை மூடுது பாருங்க, என்னால உணர முடியுது. கலங்காதே, நான் உன்னுடைய தேவன், உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுகிற இந்த வார்த்தையை சொல்லும் போதே உங்க இருதயத்தை கர்த்தர் தேற்றுகிறார் பாருங்க. ஆண்டவர் பலப்படுத்துகிறார் பாருங்க. உங்களுக்குள்ள ஏதோ ஒன்றை ஆண்டவர் நுழைக்கிறார் பாருங்க. நல்ல கையை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி